இன்னைக்கு நடந்த விபத்து பார்த்தீங்க அப்படின்னா பயங்கரமான ஒரு விபத்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இந்தியாவின் கருப்பு தினம்னே சொல்லலாம். ஏன்னா இந்தியாவில் மிகப்பெரிய ஒரு விபத்து விமான விபத்து நடந்திருக்கு. இது பார்த்தீங்கன்னா பயணித்த ஒரு 230 பேர் பக்கமாக பார்த்தீங்கன்னா உயிரிழந்ததாக தகவல் கிடைச்சிருக்கு. சரியான தகவலே இன்னுமே கிடைக்கல. அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஒரு 100க்கும் மேற்பட்டவர் பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டலில் இன்னும் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ளைட் பார்த்தீங்கன்னா அகமதாபாத் மாணவர் விடுதி மேலே உள்ளே ஃப்ளைட் கிளாஷ் ஆகி ஒட்டஞ்சி நொறுங்கியிருக்கு, பற்றிக்கிட்டு எரிஞ்சிருக்கு. இன்னும் அந்த பில்டிங் பற்றிக்கிட்டு எரியுது. அந்த பில்டிங்குள்ளே எத்தனை பேர் இருந்தாங்க, அவங்களுடைய நிலவரம்லாம் என்னங்கிறது இன்னுமே தெரியவே வரல. இதை தப்பு ரைட்டு, இது யார் பண்ணா, இது இதனால் ஆச்சு, இது 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 என்ன கோளாறுனால இது நடந்துச்சு அப்படிங்கிறதெல்லாம் நெக்ஸ்ட்டு. இது மிகவும் மனசை பதற வச்ச ஒரு நிகழ்வு. இந்த நிகழ்வு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கடவுள்கிட்ட என்ன சொல்கிறதுனே தெரில. ரொம்ப அந்த நிகழ்வை பார்க்கும்போதே ரொம்ப மனசு ரொம்ப சங்கடமாக இருந்துச்சு. அவ்வளோ கொடூரமான நிகழ்வு. இருந்தாலும் டாடா குழுமம் பார்த்தீங்கன்னா உயிரிழந்த நபர்களுக்கு பார்த்தீங்கன்னா 1 கோடி கொடுக்குறாங்க. 1 கோடி கொடுக்குறேன்னு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இந்த நிகழ்வு பார்த்தீங்கன்னா இனி இந்த மாதிரி நடக்காமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணணுமோ அதை நம்ம பண்ணணும். ஏன்னா அந்த ஃப்ளைட் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே 11 வருஷம் அது அந்த ஃப்ளைட் 11 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆன ஒரு ஃப்ளைட்டு அப்படிங்கிறாங்க. ஒரு பக்கம் பார்க்கும்போது 11 வருஷம் ஆன ஃப்ளைட்டை இன்னுமா ஓட்டிகிட்ருக்கீங்க அப்படின்னு யோசிக்க தோணுது. என்ன நடக்குது என்னங்கிறது இன்னுமே நம்மளால் கரெக்டாக சொல்ல முடியல. இதற்கு பார்த்தீங்கன்னா நம்ம கண்ணீர் மல்க நம்ம கடவுளை பிரார்த்திக்கலாம். அவங்களோட குடும்பம் எல்லாம் அவங்களுடைய ஆத்மா சாந்தி அடையணும், இறந்தவர்களுடைய ஆத்மா எல்லாம் சாந்தி அடையணும்னு நம்ம கடவுளை வேண்டிக்கலாம். இனி இந்த மாதிரி நிகழ்வு நடக்காமல் இருக்கிறதுக்கு நம்ம என்னென்னலாம் பண்ணணுமோ அதை அத்தனையுமே பண்ணுவோம். இது ரொம்ப மனசுக்கு ரொம்ப நெருடலான ஒரு நிகழ்வாக இருக்குது.